புதுசு புதுசா ட்விஸ்ட்டெல்லாம் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாரி பாண்டியன் ஷோஸில செய்யக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே நம்மள கடுப்பேத்துற விதமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, அரசியுடைய கதாபாத்திரத்த இந்த அளவுக்கு முட்டாளா, மண்டா காமிப்பாங்கன்னு யோசிக்கல. சின்ன சின்ன விஷயத்தில ஒரு விளையாட்டுத்தனமா, வால்த்தனமா ஒரு பெரிய சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு குழந்தையா காமிச்சது ஓகே. ஓரளவுக்கு ஓகே. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அத அப்படியே மாத்தி அமைக்கிற மாரி, ஏற்கனவே நம்மள கொல்ல பார்த்தவன் நம்ம வீட்ல அத்தன பேருக்குமே இவனால பிரச்சனை இருக்கு, தொல்ல இருக்குங்கிறது தெரியும். ஆனா அவன் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவ காமிச்சானாமா, உடனே தங்கச்சி அண்ணிகள்ட்ட, அண்ணங்கிட்டக்க, அக்கா கிட்டக்க, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட யார்ட்டயுமே சொல்லாம கல்யாணத்துக்கு முந்தின நாள் ராத்திரி தனியா போய் மீட் பண்ண சொன்னா போய் மீட் பண்ணுவாங்களா? இல்ல மீட் பண்றதுல என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு நெனச்சவங்க அத பண்ணாங்கங்கிறது மாரி நமக்கு பல கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா அத ஃபோன்லயே பேச முடியும். நேர்ல வா, நேர்ல தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும். அதுவும் நம்மள ஏற்கனவே கொல்ல பார்த்த ஒருத்தர், கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நெனைக்கிற ஒருத்தர் நேர்ல போய் பார்த்து என்ன பேசிற போறாரு பெருசா? கூட்டு போய் கடத்தி வைக்க தான் போறாருங்கிறத கூட யோசிக்க முடியாத அளவுக்கு கிறுக்குத்தனத்த பண்ணி, இப்ப அவங்க கிளம்பி போக, அதுக்கப்புறம் அவங்கள அவர் கடத்திட்டு போக, அதில என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறத வச்சு மட்டுமே கதைய கொண்டு போறாங்க அப்படின்னா நமக்கு எரிச்சல் தர மாரி இருக்கு. ஏற்கனவே கதிர்ராஜ் கல்யாணம் நடந்த சூழ்நிலைக்குமே நெறைய பேர் கோவப்பட்டாங்க. செந்தில் மீனா கல்யாணம் ஒரு பெரிய இன்ட்ரஸ்டிங்கா இல்லாமலே போச்சு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த கல்யாண ட்ராக்கும் நமக்கு எரிச்சல் தர மாரி தான் போகுது. ஒரு மாரி கடுப்பா எப்ப பார்த்தாலும் இப்ப அழுதுட்டு இருக்க போறாங்களா? என்ன நடக்க போகுதுங்கிற கேள்வியும் இருக்கு. ஆனா கடைசி நிமிஷத்தில இதெல்லாம் தாண்டி எப்படியாச்சும் அரசிய குமரவேல்ட்டருந்து பிரிச்சா நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க.